10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் உறவுகளும் சார்புகளும் அறிமுகம். சர் ஐசக் நியூட்டன் 1642ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே நியூட்டனுக்கு அறிவியலில் ஈடுபாடு இருந்தது. பள்ளியில் படிக்கும்போதே பொம்மை கடிகாரம், சூரிய கடிகாரம், தண்ணீரிலும் வேலை செய்யும் கடிகாரம் போன்றவற்றை உருவாக்கினார். அவருக்கு 14 வயது இருக்கும்போது குடும்ப ஏழ்மையின் காரணமாக பள்ளி படிப்பை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது நியூட்டனின் கல்வி ஆசையை புரிந்து கொண்ட அவருடைய மாமா 1661இல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில அவர் ஏற்பாடு செய்தார். நியூட்டன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழ, ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறது, அது ஏன் மேலே செல்லவில்லை, அது ஏன் பக்கவாட்டில் சென்று விழவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்படி யோசிக்கும் போதுதான் புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடித்தார். ஒவ்வொரு பொருளுக்கும் ஈர்ப்பு விசை உண்டு என்று கண்டுபிடித்தார். பூமிக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு விசை உண்டு என்று கண்டுபிடித்தார். நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்திருந்தாலும் அதை உலகிற்கு அறிவிக்க ஒரு கணித நிரூபணம் தேவைப்பட்டது. அதற்காக கணித அறிஞர்களின் பல நூல்களை படித்துக் கொண்டிருந்தார். அப்படி படிக்கும்போது ரெனே டெஸ்கார்டஸின் நகரும் பொருட்கள் குறித்த ஆய்வை காண்கிறார். 1665இல் பிளேக் நோய் காரணமாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 2 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தது. அப்போது தனது வீட்டிலிருந்தே படித்து அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார். ஏற்கனவே இருந்த வடிவியலும் இயற்கணிதமும் அவரது அறிவியல் தேவைக்கு போதுமானதாக இல்லை. உதாரணமாக சொன்னால், அன்றைய கணக்கை வைத்து ஒரு கப்பலின் வேகத்தை கணக்கிட முடிந்தது. ஆனால் அந்த கப்பல் எந்த வேகத்தில் முடுக்கப்படுகிறது என்ற உந்து விசை முடுக்கம் அறிய முடியவில்லை. நியூட்டன் ஏற்கனவே கற்ற ரெனே டெஸ்கார்டஸின் வரைபடத்தாளில் கிரேக்க வளைவுகளை நகரும் புள்ளிகளாக கருதும் வடிவியலை பொருத்திய போது நுண்கணிதம் என்ற புதியதொரு கணித பிரிவு உருவானது. இதை நாம் ஆங்கிலத்தில் கால்குலஸ் என்று அழைக்கிறோம். இந்த கால்குலஸ் நுண்கணிதத்தை கொண்டுதான் நியூட்டன் ஈர்ப்பு விசையையும் இயக்க விதிகளையும் நிரூபித்தார். இன்று கால்குலஸ் ராக்கெட்டின் பாதைகளையும் ஏவுகணைகளின் தாக்குதல் இலக்குகளையும் நமக்கு துல்லியமாக தருகிறது. 1646இல் ஜெர்மனி நாட்டில் பிறந்த கணிதவியலாளர் காட்ஃப்ரட் வில்ஹெம் லீப்னிட்ஸ் நியூட்டனுக்கு இணையாக கால்குலஸை கண்டுபிடித்தார். நுண்கணிதத்தில் நியூட்டன் தாய் என்றால் லீப்னிட்ஸ் ராஜா. நியூட்டனின் நுண்கணிதத்தை விட லீப்னிட்ஸின் நுண்கணிதம் அனைவருக்கும் புரியும்படி இருந்தது. இன்று வரை லீப்னிட்ஸ் கண்டுபிடித்த குறியீடுகளான dy/dx இன்டகரலை நாம் பயன்படுத்தி வருகிறோம். உதாரணமாக, ஒரு காரின் வேகத்தை நேரத்தோடு ஒப்பிட்டு 70 km/மணி என்று கூறுவது கூட நுண்கணிதம், கால்குலஸ் தான். நியூட்டனும் லீப்னிட்ஸும் ஏற்படுத்திய புரட்சி பிசிக்ஸ், என்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ், பயாலஜி என்று அனைத்து துறைகளிலும் விரிவடைந்து உள்ளது. இந்த நுண்கணிதம் என்ற பாடம் மேல்நிலை வகுப்புகளில் ஒரு பாடமாக உள்ளதால் அந்த பாடங்களை புரிந்து கொள்வதற்காக 10ஆம் வகுப்பில் உறவுகளும் சார்புகளும் என்ற பாடப்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நன்றாக புரிந்து கொண்டால் இந்த கால்குலஸை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சார்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும். ஒரு வளைவரையில் வளைவின் எந்த அளவும் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மாறுபடும் என்பதை குறிக்க சார்பு என்ற வார்த்தையை லீப்னிட்ஸ் பயன்படுத்தினார். பூலியன் இயற்கணிதம் மற்றும் தர்க்க சிந்தனைகளை முதலில் லீப்னிட்ஸ் வழங்கியிருந்தாலும் அதைத் தொடர்ந்து சார்ஜ் பூலே தர்க்க ரீதியான தொடர்புகளுக்கு கணித குறியீடுகளை பயன்படுத்தி பூலியன் இயற்கணிதத்தை விரிவுபடுத்தினார். இது இன்றைய நவீன கணிப்பொறி செயல்பாட்டிற்கு அடித்தளமாக உள்ளதால் சார்ஜ் பூலே கணிப்பொறி அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். வங்கி தேர்வு முதல் அனைத்து அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகள் வரை நடத்தப்படும் கணித தர்க்க சிந்தனை தேர்வுகளில் பூலியன் முறைதான் பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல லீப்னிட்ஸ் பயன்பாட்டு அறிவியலின் தந்தை என போற்றப்படுகிறார். 1838இல் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த கணிதவியலாளர் ரிச்லெட் ஃபோரியர் தொடரின் வரம்பை அளவிட முயற்சிக்கும்போது ஒரு சார்பை பற்றிய பழைய தெளிவற்ற புரிதலுக்கு மாறாக ஒரு சார்பின் நவீன கருத்தை அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு.